ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த எனக்கடங்கான நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கடங்கான நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுமா? மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நீலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், ஓ மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும். மீண்டும் சொல்லுமா? மாறிடுமோ, மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய கால்களை இடருக்கும், அவருடைய கால்களை சறுக்கலுக்கும் நீங்களாகிறவரை சொல்லி சேர்ந்து பாடுமா? நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி. என் காலை தள்ளாட வேண்டாம், என்னை காக்கும் தேவன். உங்க சத்தம் கேட்கட்டும். என் காலை தள்ளாட வேண்டாம், ஓ இஸ்ரவேலை காக்கும் தேவன் ரப்பகள் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் தேவன். மீண்டும் சொல்லுமா? இஸ்ரவேலை, இஸ்ரவேலை காக்கும் தேவன் ரப்பகள் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் தேவன் ரப்பகள் உறங்கார். சேர்ந்து இன்று ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலகாயிலும் அவனை சேதப்படுத்த. ஹல்லேலூயா. சேர்ந்து கரங்களை தட்டி. வலப்பக்கத்தில் நிழலவரே, வழுவாமல் காப்பவர். எத்தனை உண்மை! வலப்பக்கத்தில் நிழலவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சொல்லுமா? மீண்டுமா? சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயின். கடைசியாக சொல்லுமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா.
அதான் சங்கீதம் 63:3 வசனத்துல இப்படியாய் சொல்லியிருக்கிறது, ஜீவனை பார்க்கிலும் அது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். 5வது வசனத்தில் எப்படியாய் சொல்லியிருக்கிறது, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். ஹல்லேலூயா. ஜீவனை பார்க்கல அவருடைய கிருபை மேலானது. ஹல்லேலூயா. சேர்ந்த ஒரு பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். என் ஆத்துமா எனக்குள்ளே தோய்ந்த பொழுது வார்த்தை அனுப்பி ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறேன் என்று சொல்லி சேர்ந்து பாடுமா. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்திருந்து துதிப்போமா. பாதைகள் முடிந்த போது தூரம் அழைத்தீரே, என் ஆத்துமா தோய்ந்த போது தூதரால் போஷித்தீரே. என் பாதைகள் முடிந்த போது இன்னும் தூரம் அழைத்தீரே, என் ஆத்துமா தோய்ந்த போது தூதரால் போஷித்தீரே. கிருபை கிருபையே, சத்தத்தை உயர்த்தி என் உயிரினும் மேலானவரே, ஜீவனை பார்த்து நம்முடைய கிருபை மேலானது ராஜா என்று சொல்லுமா. ஓ கிருபை கிருபையே, நான் நம்பும் நங்கூரமே, கிருபையே என் உயிரினும் மேலானது என்று சொல்லுமா. ஆராதிப்போம் நாங்கள் ஆராதிப்போம் கிருபை மேல். கரங்களை உயர்த்தி ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா, ஓ கிருபை மேலானதே. ஆராதிப்போம் நாங்கள் ஆராதிப்போம் கிருபை மேலானதே. ஓ ஆராதிப்போம் நாங்கள் ஆராதிப்போம் கிருபை மேலானதே. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறது, மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சன்னிதியில் காணப்படும் என்று சொல்லி சேர்ந்து பாடுமா. பாதைகள் மறைத்தீரே, வாழ்வில் விடும்பில் நின்றே என்னை விடாமல் தடுத்தீரே. இந்தைகள் சூழ்ந்த போது இந்தைகள் சூழ்ந்த போது கரத்தால் மறைத்தீரே, வாழ்வில் விடும்பில் நின்றே என்னை விடாமல் காத்தீரே. கிருபை கிருபையே,
ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஆண்டவர் நமக்கு இந்த மாதம் ஒரு அழகான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிச்சு. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இந்த மாதம் உங்களை யாருமே பயமுடுத்த முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். கரங்களை தட்டி, என் பெலனான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையேன்னு சொல்லி நம்ம இந்த பாடலை கூட உற்சாகத்தோட பாட போகிறோம். அதான் உற்சாகமா கரங்களை தட்டுவோமா? கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. வலம் பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். சொல்லுங்களேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. வலம் பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். உங்களுடைய வாழ்க்கையில தோல்வியில இருக்கிற எல்லா காரியங்களும் அவர் ஜெயத்தை கொடுக்க போகிறார். விசுவாசத்தோட கரங்களை தட்டி பாடுவோமா? யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கி, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கி. என் ஷடாய் என் தெய்வமே, என் தகப்பனே, யெகோவாவே. கரங்களை தட்டி சொல்லுங்களேன். என் ஷடாய் என் தெய்வமே, பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் ஷடாய் என் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவனாக இந்த மாதம் நமக்கு எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க போகிறார். இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? இதுவரைக்கும் ஏராளமான நன்மைகளை செய்தவர் அவர். இதுவரைக்கும் நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபையினாலதான் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபையினாலதான் நம்மளுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபையினாலதான் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். நம்ம ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணமே தேவனுடைய கிருபை. நீங்க வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறீங்களா? எந்தெந்த இடங்கள்லாம் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்தாரோ,
இப்பொழுதும் கூட அவருக்கு நன்றி செலுத்தி இந்த பாடலை கூட என்னோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிறீங்க. நினைத்து பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளை, தியானிக்கிறேன் உண்மையை. வாய்களை திறந்து சொல்லுங்களேன். திரும்பி பார்க்கிறேன் துவங்கின காலங்களை, புரிந்து கொள்கிறேன் உம் அன்பை. கரங்களை உயர்த்தி நினைத்து பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளை, தியானிக்கிறேன் உம்மையவை. திரும்பி பார்க்கிறேன் துவங்கின காலங்களை, புரிந்து கொள்கிறேன் உம் அன்பை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தீர். துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தீர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். இறுதி பரியந்தம் நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்கிற தேவன். அவருடைய கரங்கள்ல நம்மை தூக்கி சுமக்கிற தேவன். தரிசனம் தந்தவர், தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர். உங்களுக்காக கொடுத்த ஒவ்வொரு தரிசனங்களையும் கர்த்தர் நினைவில் வைத்திருக்கிறார். சரியான நேரத்தில் கர்த்தர் அதை செய்து முடிக்கவர் வல்லவர். தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே, கையில் ஒன்றுமில்லை என்று எண்ணிடமே. வாய்களை திறந்து சொல்லுங்க. உடைய தரிசனம் மாத்திரம்தான்ப்பா என்கிட்ட இருக்கு, ஒன்றுதான் வேற ஒன்று என்கிட்ட இல்ல ராஜா. கையில் ஒன்றுமில்லை என்று எண்ணிடமே. தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீர். தலை குனியாமல் என்னை உயர்த்தினீர். தரிசனம் இருந்தா போதும், அவர் தரிசனம் நம்மை ஒருபோதும் தலை குனிய என்னை விடுகிற தேவன் அல்ல. தலை குனியாமல் என்னை உயர்த்தினீர். உண்மையுள்ளவர்னு சொல்றீங்களா? நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். அற்புதங்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறீங்களா? எனக்கு எப்பப்பா இந்த அற்புதத்தை செய்வீங்கன்னு சொல்லி ஏக்கத்தோடு அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் நிறைவான ஆசீர்வாதத்தினால, நிறைவான பலனால உன்னுடைய கைகளை நிரப்ப நான் வல்லவராக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே, நிரம்பி வழியும் ஆசி எனக்கு தந்தீரே. நீ பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே, நிரம்பி வழியும் ஆசி எனக்கு தந்தீரே. குறைவிலும் உண்மையாய் நடத்துகிறோம், குறைவிலும் உண்மையாய் குறைவில வாழ்ந்தாலும் நம்மை நீதிமான்களாக தெரிந்து கொண்டவர். கிருபை அளவில்லாமல் பொழிந்தீர்.
இதுவரைக்கும் தாங்கினது கர்த்தருடைய கிருபை. இதுவரைக்கும் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம்னா அதற்கு ஒரே ஒரு காரணம், நம்மளுடைய வலது பக்கத்துல தேவன் இருக்கிறதுனால மாத்திரம்தான். தேவன் இருக்கிறது மாத்திரம்தான் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். நம்ம கூட இருந்த அநேகர் இன்றைக்கு ஜீவனோட இல்லை. நம்ம கூட இருந்த அநேகர் இன்றைக்கு நம்மோடு கூட இல்லை. ஆனா உங்களையும் என்னையும் உயிரோடு வைத்து கொண்டிருக்கிறார்னா நம்மை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்மை குறித்து கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றவே அவர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. உண்மை உள்ள நன்மை செய்பவர், கடைசி வரை அவர் கைவிடாமலே நடத்துகிறவரே. யெகோவா ஷம்மாவா என் கூட இருக்கிறவரே. யெகோவா ஈரா இருக்கிறவரே. நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. காலங்கள் மாறலாம், அவர் என்றும் மாறாதவர். சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். நல்லா இருக்கிற இடங்கள்ல கரங்களை தட்டுங்க. அவர் என்றும் மாறாதவர். உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு சொன்ன அத்தனை வாக்குத்தத்தங்களும் ஆமென்றும் ஆமென் என்றும் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். நன்றி ராஜா. தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லாவற்றையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேத்து வழி நடத்துங்க. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தோனி 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 எப்பா எப்பா தெறிக்க விட்டுட்டாங்க சாமி. நம்ம சேப்பாக் ஸ்டேடியமா இருக்கட்டும், வேற எந்த ஸ்டேடியமா இருக்கட்டும், சிஎஸ்கே மேட்ச்னா தோனி வந்து உள்ள என்ட்ரி கொடுக்குறாருனாவே ஸ்டேடியமே அதிருதுங்க. ஈவன் ஆப்போசிட் சைடில் இருக்கிற டீம் கூட கை தட்டுறாங்க. என்ன மாதிரி ஒரு மேட்ச் வின்னரா இருக்கிறாரு. இந்தியாவுடைய ட்ரீம் கேப்டனா இருந்து பயங்கரமா இந்தியாவுக்காக 3 பெரிய கப்பு அடிச்சு கொடுத்துருக்காரு. T20 கப்பு, அதுக்கப்புறமா ஒன் டே இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கப்பு, அதுக்கப்புறமா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி. இது 3 கப்பையும் அடிச்சு கொடுத்த ஒரு சக்சஸ்ஃபுல்லான கேப்டன். நிறைய மேட்ச்ல he has been a great turn around கொண்டு வர ஒரு மனுஷன். He has brought about the greatest victories and is very well known for his captaincy skills. ஆனா அவர் ஒரு காரியத்தை சொல்றார் இப்போல்லாம். அது என்ன தெரியுமா? The process is more important than the result. அதுல அவர் சொல்லும் போது அதுல எவ்வளவு அர்த்தம் அடங்கி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தோனி எடுத்த உடனே இந்தியா கேப்டன் ஆகலங்க.
அவர் எங்க இருந்து வந்தார் தெரியுமா? மும்பை இல்ல, சென்னை இல்ல, பெங்களூர் இல்ல, டெல்லி கிடையாது, ஜார்க்கண்ட்ன்ற ஒரு மாநிலம். இவர் வளர்ந்திருக்கிறாரு. இவர் சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இவருக்கு ரொம்ப கிரிக்கெட் ஆடணும்னு ஆசை. அவங்க பெற்றோருக்கு இவர் எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா ஏதாவது ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில உட்காரணும்னு ஆசை. இவருக்கு டிடி வேலை கிடைக்குது. அவர் கிட்டத்தட்ட 4 வருடங்களாக ட்ரெயின்ல டிக்கெட் கலெக்டரா அவர் வேலை செய்யறாரு. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மனுஷனுக்குள்ள ஒரு வெறித்தனமான ஒரு கனவு இருக்குது. நான் எப்படியாவது ஒரு நாள் இந்தியாவுக்காக விளையாடணும்னு சொல்லி. ஆகவே அவர் என்ன பண்றாரு? ஸ்ட்ராங்கா பிராக்டிஸ் பண்ணி 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 விக்கெட் கீப்பிங்க நல்லா பண்ண ஆரம்பிச்சு, பேட்டிங் நல்லா ஆட ஆரம்பிச்சு அவர் ஃபேமஸ் ஆகி இந்தியா டீமுக்குள்ள வருகிறார். இந்தியா டீமுக்குள்ள பங்களாதேஷோட ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்குது. எக்ஸாம்பிளரியா விளையாடுறார். அதுக்கு பிறகு இந்தியாவுடைய கேப்டனாக 2007ல மாறுறாரு. அதுக்கு பிறகு சரித்திரம் தான், எல்லாமே சரித்திரம். He won many matches for India. இன்னைக்கும் தோனியுடைய அந்த ஹெலிகாப்டர் ஷாட் யாராலையும் மறக்க முடியாத ஷாட். இப்போ கூட தோனி இந்த வயசுல கூட அவர் ரிட்டையர் ஆன பிறகும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அவர் வாங்கி கொடுக்கிற விக்டரிஸ் எல்லாம் நமக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்குது இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு. ஆனா the process, அவர் அன்றைக்கு ஆரம்பிக்கும் போது இவ்வளவு பிரபலம் ஆவார்னு சொல்லி தெரியாது. இவ்வளவு பெரிய பெரிய கம்பெனிஸ் என்டார்ஸ்மெண்ட்டுக்கு கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. ஆனா அவர் சின்ன சின்ன ஸ்டெப்பா எடுத்து வச்சு கடினமா உழைச்சு எவ்வளவு தோல்விகள் இருக்கும். எத்தனை மேட்ச் அவர் தோத்ததுனால காரி துப்புனாங்க. அவரை பத்தி பேப்பர்ல எழுதுனாங்க. இவர் கேப்டனா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு சொன்னாங்க. இவரால பிளேயர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. எவ்வளோ கிழிச்சாங்க. ஆனா இன்னைக்கு தோனி எல்லாரும் லெஜெண்ட்ன்றாங்க. The process is more important than the result. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் கூட சில சின்ன சின்ன தோல்விகளை பார்த்து துவந்து விடக்கூடாதுங்க. கன்சிஸ்டன்டா வெற்றியோ தோல்வியோ ட்ரட்ஜ் பண்ணி முன்னாடி போயிட்டே இருக்கணும். ஒரு நாள் உங்களை லெஜெண்ட்னு உலகம் அழைக்கும். சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரிடத்துல ஒப்புவீங்க, நிச்சயமா உங்களையும் கர்த்தர் லெஜெண்டா மாத்துவாருங்க. நீங்க இன்னைக்கு இருக்கிற இடம் தற்காலிகமானதுங்க. உங்களுக்கு கடவுள் கொடுத்த அந்த பெரிய கனவை மறந்துடாதீங்க. நீங்க நிச்சயமா ஒரு நாள் சாதிக்க தான் போறீங்க. கண்கள்ல இருக்கிற கண்ணீரை தொடச்சிடுங்க. இன்னைக்கு இருக்கிற தோல்வியை பின்னாடி தள்ளுங்க. எஸ்டர்டே இஸ் எஸ்டர்டே, டுமாரோ இஸ் ahead of you. கடந்ததை மாற்ற முடியாது. நிகழ்காலத்துல வாழ்ந்து எதிர்காலத்துல சாதிக்கணும். விட்டுறாதீங்க, புடிங்க. கண்டிப்பா இந்த ப்ராசஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா ரிசல்ட் தன்னால வரும். God bless you. Have a wonderful day. நாள் தான் பெந்தேகோஸ்தின் நாள் என்று கூறப்படுகிறது. In the Hebrew language it is called Shavuot. எபிரேய மொழியில ஷவோட் என்று சொல்லுவார்கள். It is called the feast of weeks. வாரங்களின் பண்டிகையாய் இருக்கிறது. It's the feast of harvest. அது ஒரு அறுவடையின் பண்டிகையாய் இருக்கிறது. Or the latter first fruits festival. பின்மாறி முதல் கனியின் பண்டிகையாக இருக்கிறது. This is the festival where the harvest of wheat is celebrated. கோதுமையின் அறுவடையை அறுக்கிற ஒரு பண்டிகையாய் இருக்கிறது. The first fruits in Israel is barley. இஸ்ரவேல்ல அந்த முதல் கனியின் பண்டிகை அது வார்கோதுமையின் பண்டிகையாக இருக்கிறது. The second harvest is the wheat festival. இரண்டாவது அறுவடையானது கோதுமை அறுவடையின் பண்டிகை. I want you to understand Jesus Christ operated during the festivals that God gave through Moses. மோசே மூலமாக தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பண்டிகைகளின் மூலமாக தான் இயேசு கிறிஸ்து நம் மூலமாக பல காரியங்களை செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார். The feasts of the Lord are very important. கர்த்தருடைய பண்டிகைகள் மிக மிக முக்கியமானவைகள். They are divine moments of transformation. தெய்வீக மாற்றத்தின் கால கட்டங்களாய் இருக்கிறது. They are divine moments of change in the history of mankind. மனித குலத்துல ஒரு பெரிய சரித்திரத்தை மாற்றுகிற ஒரு காலமாய் இருக்கிறது. And if you look at the feasts of the Lord in the Bible, வேதத்துல கர்த்தருடைய பண்டிகைகளை குறித்து பார்ப்பீர்கள் என்றால் there are spring festivals and there are fall festival. ஸ்பிரிங் ஃபெஸ்டிவல் சொல்லுவாங்க, ஃபால் ஃபெஸ்டிவல் சொல்லுவார்கள். So the spring feasts are these. இதெல்லாம் தான் இந்த ஸ்பிரிங் ஃபீஸ்ட் என்று சொல்லுவார்கள். The Passover festival, பஸ்கா பண்டிகை, the
the festival of the unleavened bread, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, the first fruits festival, முதற் கனியின் பண்டிகை, the Pentecost festival, பெந்தேகோஸ்து பண்டிகை, they are all the spring festivals. இவை எல்லாமே ஸ்பிரிங் ஃபெஸ்டிவல் என்று சொல்லுவார்கள். And then comes the fall festivals. அதற்கு பிறகு இந்த ஃபால் ஃபெஸ்டிவல் வருடத்தின் கடைசியில் வருகிற பண்டிகைகள். வருடத்தின் கடைசியில் வருகிற பண்டிகைகள். It is the trumpet festival, எக்கால பண்டிகை, the day of atonement, பாவ நிவிர்த்தி பண்டிகை, the feast of the tabernacles. கூடார பண்டிகை. Now the center of the year இந்த வருடத்தின் மையத்தில் is the Shavuot festival. வருடத்தின் மையத்தில் வருகிறது இந்த ஷவோட் என்கிற பெந்தேகோஸ்து பண்டிகை. What is the festival of Pentecost? பெந்தேகோஸ்து பண்டிகை என்றால் என்ன? Two things they were being celebrated for. ரெண்டு காரியங்களுக்காக அவர்கள் கொண்டாடுகிறார்கள். One, it is the time that God gave his commandments to the people of Israel. முதலாவதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த கற்பனைகளின் நாளாக இருக்கிறது. Somebody shout hallelujah. Hallelujah. It is the day when God gave the written and the oral laws to Moses. மோசேவிடம் எழுதப்பட்ட வாயினால் அறிக்கை செய்யப்படுகிற இந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்த நாளாய் இருக்கிறது. So on this day the Jews usually they meditate on the Torah. முக்கியமாக யூதர்கள் இந்த காலகட்டத்தில் தோராவை தியானிப்பார்கள். And they celebrate the word of God. தேவனுடைய வார்த்தையை கொண்டாடுவார்கள். The law was given through Moses to the people of Israel on this day. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாக இந்த கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. And so the people of Israel will devote themselves to studying the word of God. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வார்த்தையை கவனமாக படிப்பதற்கு தங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்துவார்கள். In Exodus chapter 34 and verse 22. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் கோதுமை அறுப்பின் முதற்பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகையையும் வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக. The Lord himself asked them to celebrate the feast of the weeks. ஆண்டவரே இந்த வாரங்களின் பண்டிகையை கொண்டாடும்படியாக சொல்லுகிறார். It is the feast where the harvest of the wheats. கோதுமையின் அறுப்பின் அறுவடை. And then when we come to Leviticus chapter 23, லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம் என்றால், in Leviticus 23 you read about all the feasts in the Bible. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துல நீங்க எல்லா பண்டிகைகளும் குறித்து அங்க வாசிக்கலாம். And here we read about how the people of Israel have to celebrate this Shavuot. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக கண்டிப்பாக இந்த ஷவோட்டை கொண்டாட வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். And let us have it read please. நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். நீங்கள் ஒரு மரக்காலில் 10 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாய் இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கென்று முதற்பலனாக கொண்டு வந்து அப்பத்தோடு கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 1 வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் 1 காளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியான அவைகளுக்கு அடுத்த போஜன பலியையும் பான பலிகளையும் செலுத்தி. கவனிங்க, the Lord is asking them to come before him with sacrifices. ஆண்டவர் சொல்லுகிறார், ஜனங்களை நீங்கள் எல்லாரும் பலியோட எனக்கு முன்பாக வர வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். Why? எதற்காக? Because God wants to bless you. ஏன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Now listen carefully. கவனமாய் கேளுங்கள். In the festivals, இந்த பண்டிகை நாட்களில் there is a thing that we give to the Lord, நாம் கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு காரியம் but இருக்கிறது. there is a greater blessing that God gives to mankind. ஆமென். அதைவிட பெரிய காரியம் மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென்.
He wants you to come and celebrate the festival. அவர் வந்து உங்களோடு கூட அந்த பண்டிகையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். And there he wants to give you something special during the அது festival. மூலமாக இந்த பண்டிகை நாட்களில் உங்களுக்கு விசேஷித்த ஒரு கிஃப்டை கொடுக்க தேவன் விரும்புகிறார். They came with their offerings. அவர்கள் காணிக்கைகளோடு வந்தார்கள். And from the smoky mountain, ஆனா அந்த புகைக்காடான அந்த மலையிலிருந்து God gave them blessings. ஆண்டவர் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தார். Today you have come to the mountain. இன்றைக்கு இந்த மலைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். You are going to experience a mountain experience of God. நீங்க தேவனுடைய மலையின் அனுபவங்களை அனுபவிக்க போகிறீர்கள். Somebody lift your hands and say amen. Amen. Turn to your neighbor and say today இன்றைக்கு God will fill you கர்த்தர் உங்களை with நிரப்புவாராக. abundant blessings. அளவில்லாத ஆசீர்வாதங்களால் தேவன் உங்களை Hallelujah. 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 Two breads were shaken before the presence of God. தேவ சமூகத்தில் 2 அப்பங்கள் அசைவாடப்பட்டது. The Old Testament and the New Testament. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. Somebody shout amen. Amen. There are times of fasting feasts. உபவாசிக்கிற பண்டிகைகள் இருக்கிறது. But in this feast, ஆனா இந்த பண்டிகையில் God asked them to eat and celebrate. ஆண்டவர் நல்லா நீங்க சாப்பிட்டு சந்தோஷமாய் கொண்டாடுங்கள் என்று சொன்னார். The first bread was baked and given to God. முதல் அப்பம் ஆண்டவருக்கு முன்பாக கொடுக்கப்பட்டது. The wheat bread. அந்த கோதுமையினால் ஆன அந்த அப்பம் It was given to God. அது தேவனுக்கு படைக்கப்பட்டது. But then on that day, ஆனா அந்த நாளன்று they will sit and eat in the presence of God and celebrate. அவர்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து சாப்பிட்டு சந்தோஷமாய் இருப்பார்கள். Why eat? ஏன் சாப்பிட வேண்டும்? Because the word of God when consumed Amen. is the life of God that is produced. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது அது உங்களுக்குள்ள ஜீவனாய் கடந்து வருகிறது. Somebody shout hallelujah. Hallelujah. So the Lord had a significant shift that he was going to bring on earth. இந்த உலகத்தின் மேல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். So he planned it in such a way, எல்லாவற்றையும் அதற்கு நேராக அவர் ஆயத்தப்படுத்தி, just like how the feast of Pentecost is the center of the 7 feasts. எப்படி இந்த பெந்தேகோஸ்தின் பண்டிகை இந்த 7 பண்டிகைகளின் நடுவில் வருகிறதா இருக்கிறது. 3 in the front, 3 in the back. 3 பண்டிகைகள் முன்பாக வருகிறது, பெந்தேகோஸ்திற்கு பின்பாக அடுத்த 3 வருகிறது. So Pentecost was a center. பெந்தேகோஸ்தின் பண்டிகை நடுவில் வருகிறது. God decided to change history. ஆண்டவர் சரித்திரத்தை மாற்ற வேண்டும் என்று விரும்பினார். So on the day he gave the tablet of the law, அந்த கற்பலகைகளை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது, he gave the same day the Holy Spirit who will change the world. அதே நாளன்று இந்த உலகத்தை மாற்றக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். Somebody lift your hands and shout a big amen. ஆமென். Pentecost means பென்டிகாஸ்ட் என்றால், Pentecostos means 50th. பென்டிகாஸ்டோஸ் என்றால் 50 என்ற அர்த்தம். From the first fruits. முதற்கனி பண்டிகைகள் When இருந்து Jesus was offered as the sacrifice of all human mankind. முழு மனித குலத்திற்காக ஜீவ பலியாக அவர் படைக்கப்பட்ட அந்த நாளன்று, From that day, அந்த நாளன்று 50th day, 50வது நாள் வரையிலும், that is the day அதுதான் அந்த where பெந்தேகோஸ்து நாள். first time முதல் முறையாக something is birthed. ஏதோ ஒரு காரியம் பிறக்கிற ஒரு நாளாய் இருக்கிறது. God was recreating the whole world into a dimension that he wanted. ஆண்டவர் அந்த முழு உலகத்தையும் மாற்றி உருவாக்குற ஒரு நாளாக அவர் விரும்பத்தக்க காரியத்தை செய்கிற நாளாய் இருக்கிறது. It is also the day the Lord wanted not to have the word in a tablet but to keep it in the heart of his people. கற்பலகைகள்ல மாத்திரம் அந்த வார்த்தை இல்லாதபடி ஜனங்களுடைய இருதயத்தில் எழுத வேண்டும் என்று தேவன் விரும்பினார். It was the desire of God. அது தேவனுடைய பிரியமாய் இருந்தது. In Deuteronomy 5:29, உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். somebody shout hallelujah. ஹல்லேலூயா. So he decided அவர் இப்படியாக தீர்மானித்தார், the word should not be outside. வார்த்தை வெளியே இருக்க கூடாது. I am going to put the word of God inside them. ஆமென்.
தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்குள்ளாக நான் வைக்க போகிறேன். So he sent the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரை அவர் who அனுப்புகிறார். will carry the word Jesus Christ. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை அவர் சுமந்து கொண்டு He will come inside you உங்களுக்குள் அவர் வந்து and he will write Jesus on your heart. ஆமென். உங்கள் இருதயத்திலே இயேசுவை எழுதத்தக்கதாய் வருவார். Somebody shout hallelujah. ஹல்லேலூயா. It is in essence what the Lord prophesied through Ezekiel and Jeremiah. எரேமியா மூலமாக எசேக்கியேல் மூலமாக தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டதாய் இருக்கிறது. About a new covenant. புது உடன்படிக்கையை குறித்ததான பழைய காரியம். உடன்படிக்கையை எடுத்து போட்டு நான் புதிய உடன்படிக்கையை அவங்க இருதயத்துல எழுத போகிறேன்னு கர்த்தர் சொன்னார்ல. And God said he wanted to take away the old covenant and write the new covenant inside their hearts. Somebody said hallelujah. 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 In Ezekiel chapter 11 verse 19, 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் where he says, அவர் இப்படியாக I will சொல்கிறார். remove the heart of stone, கல்லான இருதயத்தை நான் எடுத்து போட்டு I will give them a heart of flesh. புதிய சதையான இருதயத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று Somebody சொல்கிறார். shout hallelujah. 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 So the Lord said, ஆண்டவர் சொல்லுகிறார், I am going to fill them with a new anointing. நான் அவர்களை புதிய அபிஷேகத்தினால் நிரப்பப் போகிறேன். Old Testament tablet of stone. பழைய ஏற்பாட்டு கற்பலகைகளில் எழுதப்பட்ட கற்பனைகள், New Testament. ஆனா புதிய ஏற்பாட்டில் இதயமாகிய நம்முடைய கற்பலைகளில் எழுதப்பட்ட கற்பனை. Amen. These were the laws which is written in the heart of man. Hallelujah. Hallelujah. God wanted to reside in our hearts. ஆண்டவர் நம் இருதயத்திற்குள் வாசம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். That is why the Lord Jesus said, அதனால தான் இயேசு கிறிஸ்து இப்படியாக I am சொன்னார். going to my Father. நான் என் பிதாவினிடத்தில் கடந்து I am செல்கிறேன். going to send someone ஆனா நான் ஒருவரை நான் அனுப்ப who will போகிறேன். be with you உங்களோடவே கூட இருக்கிறேன். and lead you into all truth. உங்களை எல்லா சத்தியத்தின் பாதையில் வழி நடத்துகிறவரை கொடுக்க போகிறேன். He says he will be with you forever. அவர் சொல்லுகிறார், அவர் எப்போதுமே உங்க கூட தான் இருப்பார். Today I have good news for you. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் The வைத்திருக்கிறேன். Lord Jesus wants to be with you forever. ஆமென். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நித்தியம் வரைக்கும் உங்களோடு கூட இருக்க The விரும்புகிறார். Father wants to be with you forever. பிதா என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியாக விரும்புகிறார். So Jesus told his disciples, சீஷர்கள் கிட்ட ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், until you receive the strength from heaven, நீங்க மேல உன்னதத்திலிருந்து உன்னதத்திலிருந்து வருகிற அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் வரையில் do not leave Jerusalem. நீங்க எருசலேமை விட்டு போயிடாதீங்க. Tarry in the upper room. மேல் வீட்டு அறையில நீங்க காத்திருங்கள். What happened in the upper room? மேல் வீட்டு அறையில் என்ன நடைபெற்றது? Something important. ஏதோ ஒரு முக்கியமான காரியம் நடைபெற்றது. Something that was as important as God meeting the people on Mount Sinai. சீனாய் மலையின் மேல ஆண்டவர் சந்தித்ததை போல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் அன்று நடைபெற்றது. Listen carefully. கவனமாய் கேளுங்கள். On Mount Sinai, சீனாய் மலையின் மேல் the Lord said, ஆண்டவர் சொல்லுகிறார், Moses, மோசே, only you and Aaron come, நீயும் ஆரோனும் மாத்திரம் வர வேண்டும். and you can receive from me and give to the people. நீ என்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு நீ ஜனங்களுக்கு அதை கொடுக்கலாம். It was an exclusive invitation. அது ஒரு ரொம்ப தனிப்பட்ட முறையில அழைத்த அழைப்பாய் இருந்தது. Not everybody can experience it. எல்லாரும் அதை அனுபவிக்க முடியாது. Only the chosen one can come there. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மாத்திரம் தான் வர முடியும். The Lord said, ஆண்டவர் சொல்லுகிறார், fast forward to the New Testament. புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வருவோம் என்றால் Now இப்பொழுது I am going to pour my anointing Amen. and visitation on all flesh. நான் இப்பொழுது என் அபிஷேகத்தையும் என் சந்திப்பையும் மாம்சமான யாவர் மேலும் நான் ஊற்றப் போகிறேன். I am going to make my anointing available to everyone who is ready. நான் என் அபிஷேகத்தை எல்லாருக்காகவும் நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். Somebody shout hallelujah. ஹalleluya. And he wanted to see everybody a prophet, எல்லாரையும் ஒரு தீர்க்கதரிசியாய் தேவன் பார்க்க everybody a miracle worker. எல்லாரும் அற்புத அடையாளங்களை செய்கிறவர்களாய் ஆண்டவர் பார்த்தார். And so அதனால he wanted to bring that power and the strength of heaven for everyone. அதனால தான் அந்த உன்னதத்திலிருந்து வருகிற பலனையும்
கிருபையும் எல்லார் மேலேயும் ஊற்றப்பட வேண்டும் என்று விரும்பினார். So he told them to wait. அதனால தான் அவர் சொன்னார், நீங்க காத்திருங்கள். Now in this context, இப்பொழுது இந்த நேரத்தில், இந்த பின்னணியில், let us read Acts chapter 2. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கலாம். I just gave you a background of what God prepared. ஆண்டவர் எதை ஆயத்தப்படுத்தி வைத்தார் என்பதை குறித்ததான ஒரு பின்னணியை நான் உங்களுக்கு So கொடுத்தேன். what happened 2000 years ago, what will happen in the present time, that is my sermon today. Amen. 2000 வருடங்களுக்கு முன்பாக என்ன நடைபெற்றது, இப்பொழுது என்ன நடைபெற போகிறது என்பதுதான் என்னுடைய செய்தியாய் இருக்கிறது. Acts chapter 2 verse 1 to 4. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரங்கள் வசனங்கள் 1 to 4 வரையிலும். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, When the day of Pentecost had fully come, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு they were all together ஓர் இடத்தில் வந்தார்கள். in one place. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல Suddenly a sound like the blowing of a violent wind வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி came from heaven அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. and filled the whole house they were sitting. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு, They saw what seemed to be tongues of fire that separated அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. and came to rest on each of them. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, All of them were filled with the Holy Spirit. ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். And began to speak in other tongues as the Spirit enabled them. Hallelujah. Hallelujah. Somebody shout hallelujah. Hallelujah. Amen. Amen. This is a shift that is coming at Pentecost. பெந்தேகோஸ்து நாள் என்று வந்த ஒரு பெரிய மாற்றம் இதுதான். Something important was happening. ஏதோ ஒரு முக்கியமான காரியம் அங்க நடைபெற்று கொண்டிருந்தது. The Lord is sending the Holy Spirit. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார். Why? எதற்காக? Why did he send it with fire? ஏன் அக்கினியோட கூட தேவன் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார்? Do you know, for branding anything, ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க ஒரு பிராண்ட் பண்ணனும்னா, you have to use fire to put the logo on it. அந்த லோகோவை, அந்த முத்திரையை போடுவதற்கு ஒரு அக்கினியை பயன்படுத்த வேண்டும். ஒரு முத்திரை போடணும்னா ஒரு அக்கினியினால தான் முத்திரை போட்டா அந்த இடத்துல அது அப்படியே உட்காரும். Amen. When you want to seal something, you seal it with a fire. Number 1. முதலாவதாக, God sent the Holy Spirit as an endorsement. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை உங்கள் மேல் ஒரு அச்சாரமாய் இருக்கும்படியாக தேவன் அனுப்பினார். Somebody shout hallelujah. 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 An endorsement. ஒரு அச்சாரமாய் உங்கள் மேல் இருக்கத்தக்கதாய். The Holy Spirit infilling that they received, அவர்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தின் நிறைவானது was an endorsement from heaven. அது பரலோகத்திலிருந்து வந்த ஒரு அடையாளமாய் இருக்கிறது. அச்சாரமாய் இருக்கிறது. It's a seal. அது ஒரு முத்திரையாய் இருக்கிறது. Let us read 2 Corinthians chapter 5 verse 5. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. Hallelujah. 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 The one who has prepared us. நம்மை ஆயத்தப்படுத்தினவர். For what? எதற்காக? For the coming of the Lord. தேவனுடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துகிறவர். What did he give? அவர் என்ன நமக்கு கொடுத்திருக்கிறார்? He gave us the Holy Spirit as a sign and a scene. பரிசுத்த ஆவியானவரை ஆவி என்னும் அச்சாரமாய் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். Somebody said amen. Amen. Now if you were a first century believer, நீங்க முதல் நூற்றாண்டின் ஒரு விசுவாசியாய் இருப்பீர்கள் என்றால், do you know what they ask when you meet in church? நீங்க ஆலயத்துல வரும்பொழுது அவங்க உங்களை பார்த்து என்ன தெரியுமா கேட்பாங்க? When you became a believer, நீங்க ஒரு விசுவாசியாய் மாறின போது, did you receive the Holy Spirit? நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறீங்களா? நம்ம எல்லாம் பார்த்தா என்ன கேட்போம்? When we see, what we will ask? கார் வாங்கிட்டீங்களா? Have you bought a car? நகை சேர்த்து வச்சிட்டீங்களா? பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளா இருந்தா அவங்க லேண்டை பிடிச்சிங்களா, யுத்தத்துக்கு போனீங்களா? ஆனா புதிய ஏற்பாட்டு விசுவாசிங்க என்ன தெரியுமா கேட்பாங்க? நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? இப்பெல்லாம் யார் கேட்கிறா?
ஃபர்ஸ்ட் நீங்க விசுவாசியான்னு கேட்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா வர்றவங்க கைவீசம்மா கைவீசுன்னு சர்ச்சுக்கு பைபிள் கூட இல்லாம வரா. இந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி சர்ச், முதல் நூற்றாண்டின் சபையில் they were only more concerned about have you received the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறீர்களா என்கிற அந்த கரிசனை ரொம்ப ஜாஸ்தி Now இருந்தது. ask your neighbor, இப்ப பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, when you became a believer, நீங்க ஒரு விசுவாசியான போது have you received the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கீங்களா? You see, Pentecost is not a denomination. பெந்தேகோஸ்து அது ஒரு சபை பாகுபாடு இல்ல, It is for everyone. அது எல்லாருக்காகவும் கொடுக்கப்பட்டது. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. In Acts chapter 19, அப்போஸ்தலர் 19ஆம் in அதிகாரத்தில் verse 1 and 2, வசனங்கள் 1-2 this is what Paul asked the Ephesian believers. இதுதான் எபேசு சபையில் இருக்கிற விசுவாசிகளை பார்த்து அவர் கேட்கிறார், Did you receive the Holy Spirit when you believed? நீங்கள் விசுவாசித்த போது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்களா? To which they said, no, we have not even heard there is the Holy Spirit. இல்ல, நாங்க அப்படிப்பட்ட ஒருவரை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே. பக்கத்துல பார்த்து கேளுங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனா அதுக்காக முயற்சி பண்ணதே கிடையாது. But we haven't tried him. Paul understood, பவுலுக்கு நன்றாக for இந்த a காரியம் New புரிந்தது. Testament believer ஒரு புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு has to have an attestation of the Holy Spirit. கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவரின் அச்ச அடையாளங்கள் இருக்க வேண்டும். Why did he get that revelation? ஏன் அந்த வெளிப்பாடு அவருக்கு வந்தது? Because in Mark chapter 16, ஏனென்றால் மார்க் 16ஆம் அதிகாரத்தில் 17-18, 17-18 வசனத்தில் the first sign of a believer, ஒரு விசுவாசியின் முதலாம் அடையாளம் என்னவென்றால், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவனே. என் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். Somebody said hallelujah. ஹalleluya. They shall chase demons in my name. Number 2, they shall speak in tongues. The attestation of the Holy Spirit on a believer is important. ஒரு விசுவாசியின் மேல் பரிசுத்த ஆவியானவரின் அச்சடையாளங்கள் மிக மிக முக்கியம். Has the Holy Spirit come and filled your heart? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தை நிரப்பி இருக்கிறாரா? Are you being filled with the Spirit? நீங்கள் ஆவியில் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களா? If you are not, இல்லனா today is the right day to be filled. இன்றைக்கு சரியான நாள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாளாய் இருக்கிறது. The endorsement that you are a spiritual being comes through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் தான் நீங்கள் ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்கிற அந்த முத்திரையை போடுகிறவராய் இருக்கிறார். The whole world is divided into two. முழு உலகமும் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. One that operates in the flesh and the operates in the spirit. ஒன்று மாம்சத்தில் செயல்படுகிறவர்கள், மற்றொருவர் ஆவியின்படி வழி நடத்தப்படுகிறவர்கள். In Ephesians chapter 1 verse 13, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் this is what the Bible says. இதுதான் வேதம் சொல்லுகிறது. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். You have been sealed when you became a believer through the Holy Spirit. Somebody said hallelujah. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் முத்திரை போட்டு உங்களை விசுவாசி என்கிற அடையாளத்தை தேவன் தருகிறார். Even Jesus Christ needed the attestation. இயேசு கிறிஸ்துவுக்கு கூட அந்த அங்கீகாரம் தேவைப்பட்டது. When he got baptized at the river of Jordan, யோர்தான் நதியிலே அவர் ஞானஸ்நானம் எடுத்த பொழுது, Matthew chapter 3 verse 16-17, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தில் the Holy Spirit descended like a dove, ஒரு புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் தேவன் மேல் இறங்கினார். and in the heaven there was a sound. அந்த பரலோகத்துல வானத்துல ஒரு சத்தம் உண்டாகி, This is my beloved son, இவர் என்னுடைய நேசகுமாரன், in whom I am well pleased. இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. The endorsement of heaven, பரலோகத்திலிருந்து வந்த அந்த அங்கீகாரம், when you receive the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது heaven will testify this is God's beloved child. Amen. பரலோகம் உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கும், இனி தேவனுடைய பிள்ளை என்று.
Somebody lift your hands and shout Amen. ஆமென். Number 1 is endorsement. முதலாவதாக அந்த அங்கீகாரம். Number 2 is empowerment. இரண்டாவதாக உங்களை அதற்காக பலப்படுத்துகிறது. Why do I need the Holy Spirit? ஏன் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் It is an வேண்டும்? empowerment of heaven. அது பரலோகத்திலிருந்து வருகிற உன்னத பலனாய் இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. God wants the church to have power. Amen. தேவன் சபைக்கு இந்த வல்லமை வேண்டும் என்று விரும்புகிறார். Not just ordinary power. சாதாரண வல்லமை இல்ல. Satan has power. பிசாசுகிட்டயும் அந்த வல்லமை But இருக்கிறது. God has authority and power. ஆனா தேவனிடத்துல அதிகாரமும் இருக்கிறது, வல்லமையும் இருக்கிறது. So he wanted to give them the authority plus power இந்த அதிகாரத்தையும் வல்லமையும் இணைந்து கொடுக்க வேண்டும் என்று தேவன் through விரும்பினார். the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. Hallelujah. ஹalleluya. In John chapter 20 யோவான் 20ஆம் அதிகாரத்தில் verse 22, 22ஆம் வசனத்தில் Jesus Christ இயேசு கிறிஸ்து wanted the empowerment of the Holy Spirit பரிசுத்த ஆவியானவரின் பலன் அவருக்கு தேவைப்படும் பொழுது, for the disciples. சீஷர்களுக்கு தேவைப்படும் பொழுது He blew on them அவர்கள் மேல் ஊதி and said, receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று Then why did சொல்கிறார். he ask them to wait in Jerusalem? அப்ப ஏன் எருசலேம்ல அவர்களை காத்திருக்க சொன்னார்? There are 2 kinds of anointing. ரெண்டு விதமான அபிஷேகங்கள் இருக்கிறது. One is anointing in you, ஒன்று உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், other is anointing on you. இரண்டாவது உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம். Anointing in you is for your edification. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவாக உங்களை நடத்தும். Anointing on you உங்களுக்கு மேல இருக்கிற is அபிஷேகம் for the whole world to experience God. Amen. இந்த முழு உலகமும் உங்கள் மூலமாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக தான். So when he blew, அவர் ஊதும் பொழுது he asked them to breathe it inside. அவர்களை நல்லா சுவாசித்து உள்ளே எடுக்க சொல்கிறார். And so they received him inside. சோ பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்குள்ளே அவர்கள் When பெற்றுக்கொள்கிறார்கள். Jesus started his ministry, இயேசு அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது he received the Holy Spirit at the river Jordan. யோர்தான் நதி அண்டையில் அவர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறார். But in the sanctuary, ஆனால் அவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் பொழுது, in the synagogue, தேவாலயத்தில் இருக்கும் பொழுது, he quoted Isaiah 61. ஏசாயா 61ஆம் அதிகாரத்தை அவர் He குறிப்பிடுகிறார். read the portion of the Torah அந்த தோரா போர்ஷனை அவர் படித்துவிட்டு and he said, the Spirit of the Lord is upon me. அவர் சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். In Luke chapter 4 verse 18, லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் he said, the Spirit of the Lord is on me. அவர் சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். For what? எதற்காக? To preach the gospel to the poor. தரித்திரத்திற்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக, Those who are broken hearted to bind their hearts. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், To set the captives free. சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், To set the blind free. குருடர்களை பார்வை அடைய செய்யவும், And to proclaim deliverance to those who are in captivity. சிறையிருப்பில் இருக்கிறவர்களுக்கு அந்த அனுக்கிரக நாளை பிரசித்திப்படுத்துவதற்காக. Somebody shout hallelujah. ஹalleluya. It never speaks about himself, it speaks about others receiving benefits. அவர் அவரை குறித்து பேசவில்லை, மற்றவர்கள் எப்படியாக அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றுதான் பேசினார். That is why even though he blew into them in John 20:22, he told them, wait, Acts chapter 2 is coming. When the Pentecost comes, Amen. you will be filled with an anointing on you. Amen. And then you can go from Jerusalem, Judea, Samaria, to the ends of the world. Hallelujah. ஹalleluya. This is what God wants to empower the church today. அதுதான் சபைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிற காரியமாய் இருக்கிறது. In the Old Testament, பழைய ஏற்பாட்டில் empowerment was for one person. ஒரு மனிதனுக்கு தான் அந்த உன்னத பலன் கிடைக்கப்பட்டது. One Moses, ஒரு மோசே, one Elijah, ஒரு எலியா, one Elisha. ஒரு எலிசா. Don't come to the mountain. மலை கிட்ட நீங்க வந்துராதீங்க. If you touch it, you will die. நீங்க அதை தொட்டியனாலே நீங்க மரித்து விடுவீங்க. Jesus came. இயேசு வந்தார். Touch the mountain, you will live. நீ மலையை தொட்டனா நீ நல்லா வாழ்வே என்று சொன்னார். You touch the rock, you will live. நீ கன்மலையை தொடு, நீ நல்லா வாழ முடியும்.
In the Old Testament, பழைய ஏற்பாட்டில் you touch the rock, you will die. நீ அந்த கன்மலையை தொட்டனா நீ செத்துருவ. Whoever comes against them, the rock will fall on them, they will be devoured. யாரெல்லாம் அதுக்கு விரோதமா பக்கத்துல வராங்களோ அந்த கல் அவர்கள் மேல் புரண்டு விழுந்து அவர்கள் மரித்து விடுவார்கள். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். ஆனா புதிய ஏற்பாட்டுல கல்லை தொடுறவன் ரட்சிக்கப்படுவான். Amen. Those who come and touch the rock, they will be saved. Empowerment. அதுதான் அந்த உன்னத பலன். The disciples, சீஷர்கள், when they were empowered, அவர்கள் அந்த உன்னத பலனை பெற்றுக்கொண்ட when the Holy Spirit came upon them, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வந்தபோது they became bold. அவர்கள் தைரியமாக மாறினார்கள். Till then, அதுவரைக்கும் after the death of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிற்பாடு they were hiding inside the upper room. மேல் வீட்டறைக்குள்ள அவர்கள் மறைந்து கொண்டிருந்தார்கள். They backslid and went to the Sea of Galilee அவங்க பின்மாற்றத்திற்கு போய் கலிலேயா கடலுக்கு போய் விட்டார்கள் for fishing. மீன் பிடிக்க. But now, ஆனா இப்பொழுது when the Holy Spirit came, பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுதோ we opened the lock. எல்லா பூட்டுகளும் திறக்கப்பட்டு They came out of the door. எல்லா கதவுக்கு வெளியே வராங்க. They are speaking to entire Jerusalem. முழு எருசலேமுக்கு அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். They became bold. பயங்கர தைரியசாலிகளாக The disciples became bold. சீஷர்கள் தைரியம் உள்ளவர்களாய் மாறினார்கள். Fishermen became apostles. மீன் பிடிக்கிறவர்கள் அப்போஸ்தலர்களாக மாற்றப்படுகிறார்கள். Ordinary became extraordinary. சாதாரணமானவர்கள் அசாதாரணமானவர்களாய் மாறினார்கள். Why? எதற்காக? The Spirit on them. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் இருந்தது. They started proclaiming the gospel. அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிக்கிறார்கள். The very next day, அடுத்த நாளே Peter raises a lame man. பேதுரு அந்த முடவனை அவர் எழுப்புகிறார். Very next day it starts happening. அடுத்த நாளே அற்புத அடையாளங்கள் ஆரம்பிக்கிறது. That is what empowerment can do to your life. அதுதான் பரிசு உன்னதத்திலிருந்து ஆவி உங்கள் மேல் இறங்கும்போது செய்கிற காரியங்களாய் இருக்கிறது. Today the Lord wants to empower you. இன்றைக்கு ஆண்டவர் அந்த பலனினால உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். Our church and you are going to become extraordinary people. நம் சபையும் நீங்களும் அசாதாரணமானவர்களாய் மாறப் போகிறீர்கள். Hallelujah. Hallelujah. Every believer will be empowered to do signs and wonders. Amen. ஒவ்வொரு விசுவாசியும் அற்புத அடையாளங்களை செய்ய போகிறீர்கள். First I said endorsement. Second I said empowerment. Number 3, enlargement. விரிவாக்கம். When the Holy Spirit comes, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது he has the gift and the power அவருக்குள்ள அந்த வரங்களும் அந்த வல்லமையும் செயல்படுகிறது. of multiplication. பெருக்கத்தின் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. Abraham. What is that ha? அந்த ஹா என்றால் என்ன? The ha is the Holy Spirit. அந்த ஹா தான் பரிசுத்த ஆவியானவர். In the Hebrew letter, எபிரேய மொழியில், so the 5th letter is he. ஐந்தாவது எழுத்து ஹே. When God wanted to bless Abraham and multiply him as the stars, கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக்க வேண்டும் என்று விரும்பின போது Sarah's womb was not able to multiply. சாராவின் கர்ப்பம் அந்த பெருக்கத்துக்கு ஆயத்தமாக இல்லை. So what the Lord did? ஆண்டவர் என்ன செய்தார்? Change the name. பேரை மாத்தி வைத்து Abraham, you will be Abraham. அப்ராம், நீ ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய். Sarai, you will be Sarah. சாராய், நீ சாரா என்று சாராக். அந்த ஹா வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா அவரா துப்ப கூடாது, அப்படி சொல்லணும். அவரஹாம். அந்த உள்ள அந்த ஹா வந்து உங்களுடைய நாஸ்ட்ரிலுக்கு உள்ள அந்த காத்து உள்ள போகணும். அவரா அந்த அதுதான். அது எதுக்கு அந்த போகுதுன்னா அந்த காத்து வேற யாரும் இல்ல, அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். When the Holy Spirit comes, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது multiplication will come. ஒரு பெரிய பெருக்கம் வரப்போகிறது. I prophesy. நான் தீர்க்க தரிசனம். Somebody is sitting here. யாரோ இங்க உட்கார்ந்திருக்கிற ஒருவர். Your tent is going to be enlarged. Amen. உங்க கூடாரம் விரிவாக போகிறது. On this day of Pentecost, இந்த பெந்தேகோஸ்து நாள் I want to joyfully say, நான் சந்தோஷமாக சொல்லுவேன். Rua's tent is becoming bigger. Amen. ரூவாவின் கூடாரம் பெரிதாய் மாறுகிறது. Your business, உங்க
வியாபாரம், your family, உங்க குடும்பம், your children. உங்க பிள்ளைகள். God says, ஆண்டவர் சொல்லுகிறார், I am going to expand it நான் ஒரு பெரிய பெருக்கத்தை கொண்டு வர to the போகிறேன். right and to the left. வலதுபுறமும் இடதுபுறமும். You will buy land and increase. நீங்கள் இடம் வாங்கி இடம் கொண்டு பெருகுவீர்கள். The immediate effect of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உடனடியாக நடக்கிற காரியம். 3,000 people got saved. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹalleluya. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹalleluya. இன்னைக்கு தேதி 21st செஞ்சுரியில 3000 பேர் ரட்சிக்கப்படுறது பெரிய விஷயம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? Amen. ஆனா அந்த நாட்கள் இருக்கிற பாப்புலேஷன்ல பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது ஒரே நாள்ல ஒரே பிரசங்கத்துல Amen. ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களே. That is the enlargement through the Holy Spirit. Amen. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிற பெருக்கம். The Holy Spirit wants always to multiply. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது எப்போதுமே பெருக்கி தரதான் விரும்புகிறார். It was prophesied by the Father through Joel the prophet. பிதாவாகிய தேவன் தீர்க்க தரிசனமாய் யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்ட Joel தீர்க்க chapter 2 தரிசனம். verse 27. யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். And the Lord said, ஆண்டவர் சொல்லுகிறார், in the last days கடைசி நாட்களில் I will pour out, in verse 28 we read, 28ஆம் வசனத்தில் நாம் I வாசிக்கிறோம், will pour out my spirit on all flesh. நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை Somebody ஊற்றுவேன். shout hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. So what happened? என்ன நடைபெற்றது? The same thing was quoted by Peter in Acts 2:17-18. அதே வார்த்தை தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்துல கூறப்படுகிறது. So what happened? என்ன நடைபெற்றது? When Peter quoted the same verse, பேதுரு அதே வசனத்தை அவர் சொல்லும் பொழுது the Bible says வேதம் சொல்லுகிறது, there was an enlargement. ஒரு பெரிய பெருக்கம் உண்டானது. 3,000 people got saved in that message. அந்த செய்தியின் மூலமாக 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். Hallelujah. ஹalleluya. Verse 41 says, 41ஆம் வசனம் சொல்லுகிறது, the people who not just accepted, who took baptism that day became 3,000 people. ஞான ஸ்நானம் எடுத்தவர்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேராக இருந்தார்கள். And verse 47 says, 47ஆம் வசனம் சொல்லுகிறது, the Lord added to their number daily. Amen. அன்னு தினமும் சபையிலே ஜனங்களை தேவன் சேர்த்து கொண்டே வந்தார் என்று சொல்லப்படுகிறது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா. ஹalleluya. நான் விசுவாசிக்கிறேன், I believe இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல on this day of Pentecost, அனுதினமும் கர்த்தர் உங்களுக்கு சேர்த்துக்கிட்டே இருக்க போறார். Amen. Daily God is going to keep adding. ஆத்துமாக்களையும் சேர்ப்பாரு, He's going to add the souls ஆசீர்வாதங்களையும் சேர்ப்பாரு. and the blessing. Enlargement. Enlargement, பெருக்கம். Number 4, நான்காவதாக the Holy Spirit பரிசுத்த ஆவியானவர் will bring joy, சந்தோஷத்தை கொண்டு வருவார். enjoyment. Enjoyment. In the Old Testament, பழைய ஏற்பாட்டில் man was living sin consciousness. மனிதன் எப்பொழுதுமே அந்த பாவத்தை குறித்ததான அந்த ஒரு சிந்தனையிலேயே வாழ்ந்து கொண்டு ஐயோ, இருக்கிறான். if I touch it, I will die. நான் இதை தொட்டனா நான் செத்துருவேன். ஐயோ, if I eat this, I will die. நான் இதை சாப்பிட்டேனா நான் செத்துருவேன். ஐயோ, if I see there, I will die. நான் அதை பார்த்தேனா செத்துருவேன். This is Old Testament. இது பழைய ஏற்பாடு. That is why அதனாலதான் on the day of Shavuot, ஷவோட் அன்னைக்கு 3,000 people died. 3000 பேர் மரித்தார்கள். That is law. அது கட்டளை. The law killed them. அந்த சட்டம் அவர்களை கொலை செய்தது. But grace ஆனா கிருபை doesn't kill. கொலை செய்யாது. It gives a second option. அதுக்கு இரண்டாம் தருணத்தை தந்து ஆசீர்வதிக்கப்படும். Somebody shout hallelujah. Hallelujah. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? Hallelujah. 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 In Romans chapter 14, ரோமர் 14ஆம் அதிகாரம் verse 17 and 18. 17 18ஆம் வசனம். This is why the Holy Spirit comes. இதுதான் இப்படிதான் பரிசுத்த This ஆவியானவர் is the kingdom of God. இது தேவனுடைய ராஜ்யமாய் இருக்கிறது. What is it? அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும்
சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் என்னது? சந்தோஷமாய். பரிசுத்த ஆவியானவர் வந்தா என்ன வரும்? சந்தோஷம் வரும். பரிசுத்த ஆவியானவர் வந்தா எல்லாரும் அப்படியே உம்முனா முஞ்சவன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறேன். What is this? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. Hallelujah. The Bible says, வேதம் சொல்லுகிறது, when the Spirit of God comes, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது the church will become happy. அந்த சபையானது சந்தோஷமாய் மாறும். Why? ஏன்? Because there is righteousness, ஏனா அந்த இடத்துல நீதி there காணப்படுகிறது, is peace, சமாதானம் காணப்படுகிறது. and because of the infilling of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புகிறது நிமித்தம் there is joy, அந்த இடத்துல சந்தோஷம் காணப்படுகிறது. and because there is joy, அந்த சந்தோஷம் இருக்கிறது it நிமித்தம் is contagious. The church will grow. அது அப்படியே பரவி போகிறது நிமித்தம் சபை வளர்ந்து பெருகும். Some people are there in the church, சில பேர் சபையில இருக்கிறாங்க, they always like people to cry. எப்போதுமே ஜனங்க அழுதுகிட்டே இருக்கணும்னு Why are விரும்புவாங்க. you like this? ஏன் அப்படி இருக்கீங்க? Why is the church like this? ஏன் சபை இப்படி இருக்குது? Why that is like that? ஏன் அது அப்படி Why இருக்குது? this is like that? ஏன் இது இப்படி He இருக்குது? is not good. அவன் சரியில்லை, He doesn't have spirit. அவங்களுக்குள்ள ஆவி இல்ல, She is not from the Lord. அவங்க ஆண்டவருக்குள்ள இல்ல. I don't like this. இல்ல இல்ல இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. Hello, you don't like, you go. உனக்கு பிடிக்கலன்னா நீ போ. எந்த சபை தானே நல்ல சபை? எல்லா சபைகளும் குறைகள் இருக்கதான் செய்யும். அந்த காலத்துல இருந்தது மாதிரி, அந்த காலத்துல நீ என்ன மாதிரி ட்ரெஸ் போட்ட? அந்த காலத்துல நீ இப்போ வச்சிருக்கிற கார் வச்சிருந்தியோ? அந்த காலத்துல இப்போ போட்டிருக்கிற ஆப்பிள் வாட்ச் வச்சிருந்தியோ? எல்லாம் அந்த காலத்துல நீ ரோட்ல வித்த ஐஸ், பால் ஐஸ், குச்சை சாப்பிட்ட வந்தானே. இன்னைக்கு என்னமோ பெரிய ஆள் மாதிரி, அந்த காலத்துல இருந்த மாதிரி அபிஷேகம் இப்பெல்லாம் இல்லை நம்ம சபையில. அந்த காலத்துல நாங்க இந்த மாதிரி ஏசி இல்லாம வேர்த்து வடிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு கண்ணில் கண்ணீர் வரும். இப்போ கத்த நம்மளை ஆசீர்வதிச்சுட்டு வர்றாரு. அப்போ நம்ம இருக்கிற இடத்துல பழைய அபிஷேகத்தையும் விட்டுறக்கூடாது. அட் த சேம் டைம் எல்லாத்தையும் லீகலிஸ்டிக் கண்ணாடியை போட்டுட்டு பார்க்க கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த சந்தோஷத்தை இழக்கக்கூடாது. Don't think spirituality is all about crying. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்றால் எப்போதுமே அழுதுகிட்டே இருக்கணும்ன்றதெல்லாம் இல்ல. It is the joy of the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியின் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. If you don't have the joy, அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள இல்லனா, can I say a testimony? ஒரு சாட்சி நான் சொல்லட்டுமா? Me and my wife and my children, நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் whatever we have, we don't have, என்ன இருக்குதோ இல்லையோ we are so happy. சந்தோஷமா இருக்கிறோம். Yesterday suddenly I felt நேற்றைய தினத்துல திடீர்னு நான் யோசித்தேன், I should hug my wife and tell her I love you. ஏன் இது நடந்துச்சுன்னா, நேத்து ஒரு நாள் தான் நான் வீட்டில் இருந்தேன். So I hugged her and I told her I love you so much. And she said I love you so much. That is all that is there in this life. The joy. We don't have crores of rupees, we don't have lands, we don't have jewels, but in our hearts we have the Holy Spirit. Amen. The joy of the Holy Spirit. Amen. The joy that we are doing the will of God. Amen. தேவ சித்தத்தை செய்கிறோம் என்கிற அந்த மிகுந்த சந்தோஷம். Is that joy in your house? உங்க வீட்ல அந்த சந்தோஷம் இருக்கிறதா? What you have, be joyful. என்ன இருந்தாலும் அதுல நீங்க சந்தோஷமா இருக்க கத்துக்கொள்ளுங்க. Life is very short. வாழ்க்கை ரொம்ப சின்ன, ரொம்ப குறைவான நாள் தான். Don't make it bitter. அத கசப்பாய் மாற்றி விடாதீங்க. If you don't have oneness in your house, உங்க குடும்பத்துல உங்களுக்கு ஒருமனப்பாடு இல்லை என்றால், then there is no Holy Spirit in your family. பரிசுத்த ஆவியானவர் உங்க குடும்பத்துல அசைவாடவே முடியாது. Reconcile. ஒப்புரவாகுங்கள். The disciples also had fights.
சீஷர்களுக்குள்ள அங்க சண்டை இருக்க தான் Who செஞ்சுச்சு. is bigger? Who is more, the leader? They were fighting. யார் பெரியவங்க, யார் தலைவர்கள் என்று சொல்லி அங்க அந்த சண்டை இருந்துட்டு தான் இருந்துச்சு. Today in many families, இன்றைக்கு அநேக குடும்பங்களில் wives feel that the husbands don't treat them well. மனைவிமார்களுக்கு எண்ணம் என்னன்னா கணவன்மார்கள் அவங்கள சரியா நடத்தல. Husbands feel that the wives are not respecting them well. கணவன்மார்கள் யோசிப்பாங்க மனைவிமார்கள் அவங்களுக்கு கனம் கொடுக்கல, மரியாதை கொடுக்கல. And so அதனால many of them fight. அநேகர் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள். In the end, கடைசியில் children suffer. பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். Today I want to let you know, இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். the Lord wants to pour His Spirit into your family. ஆமென். உங்க குடும்பத்துக்குள்ள அந்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறார். How many of you want the Holy Spirit? எத்தனை பேருக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் Stand வேண்டும்? up wherever you are. எந்த இடத்துல இருந்தாலும் இப்ப எழுந்து நிக்கிறீங்களா? Endorsement. பரிசுத்த ஆவியானவரின் அடையாளம், முத்திரை. முத்திரை. Empowerment. உன்னத பலன். Enlargement. பெரிய பெருக்கம். Enjoyment. சந்தோஷம். Just lift your hands எல்லாரும் கைகளை உயர்த்தி and say, Lord Jesus, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, I submit my life. என் வாழ்க்கையை முழுவதுமாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. Let the Holy Spirit endorse my life. பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையின் மேல அந்த அடையாளங்களை போடு. Let the Holy Spirit empower my life. பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில அந்த உன்னத பலனை தருவாராக. Let the Holy Spirit பரிசுத்த enlarge my life. என்னுடைய வாழ்க்கையை ஒரு பெருக்கத்துக்குள்ள பெருக செய்வாராக. Let the Holy Spirit fill me with the joy, பரிசுத்த ஆவியானவர் enjoyment of life. சந்தோஷத்தினால என் வாழ்க்கையை நிரப்பட்டும் சுவாமி. உங்கள் காணிக்கைகளை எளிதாக செலுத்த www.ruhaministries.org என்கிற எமது இணையதளத்தில் கிவ் என்கிற பக்கத்துக்கு சென்று, நீங்கள் இந்தியாவில் வசிப்பவர்கள் என்றால் எமது வங்கி எண்ணிற்கு ரேசர் பே மூலமாக டொனேட் நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் பெயர், முகவரி, காணிக்கை தொகை போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து எங்களுக்கு அனுப்பலாம். உங்கள் காணிக்கைகளை கூகுள் பே, போன்பே மற்றும் பேடிஎம் மூலமாக செலுத்த திரையில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் எதற்காக செலுத்துகிறீர்கள் என்கிற விவரத்தையும் குறிப்பிட்டு அனுப்பலாம். எமது கூகுள் பே, போன்பே தொலைபேசி எண் 9444150777 மற்றும் எமது பேடிஎம் தொலைபேசி எண் 9884331777 என்கிற தொலைபேசி எண்கள் மூலமாகவும் அனுப்பலாம். நீங்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்களானால் பேபால் வசதியை பயன்படுத்தி உங்கள் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலமாக பே நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு இல்லாதவர்கள் கீழ்காணும் அக்கவுண்ட் எண்ணிற்கு உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். எமது அக்கவுண்ட் விவரங்கள்: அக்கவுண்ட் நேம் E. ஆல்வின் தாமஸ், அக்கவுண்ட் நம்பர் 602301500930, பேங்க் நேம் ICICI பேங்க், branch name West Mambalam, IFSC code ICIC 0006023, Swift code ICICI NBB XXX. அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை சுமந்து திக்கற்றோரை ஆதரித்து ஆராதனை, ஜெபம் மற்றும் பல பரிமாணங்களில் இடைவிடாமல் ஊழியம் செய்கிற இந்த ஊழியத்தை உங்கள் கரங்களால் தாங்குங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரூஹா டிவி.